Hi students, 12th standard accountancy chapter 6 retirement and the death of the partner exercise sum number 5 பார்க்கலாம். Vinod, Karthi and Pranav are partners sharing profit and losses in the ratio of 2:1. அதாவது வினோத், கார்த்தி, பிரணவ் இவங்க 3 பேரும் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸஸை 2:1ங்கிற ரேஷியோவில் பிரிச்சுக்கிறாங்க. இந்த 3 பார்ட்னரில் பிரணவ்ங்கிற பார்ட்னர் என்ன பண்ணுறாரு, பார்ட்னர்ஷிப்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாரு. எப்போ ரிட்டையர் ஆகிறாரு? 1st April 2018 அன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்க. நல்லா கவனிங்க, ஒரு பார்ட்னர்ஷிப்ல நியூ பார்ட்னர் அட்மிஷன் ஆனாலோ இல்லை ஏற்கனவே இருக்க பார்ட்னர்ஸ் எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ல யாராவது ஒருத்தர் ரிட்டையர்மெண்ட் ஆனாலோ அந்த டேட் ஆஃப் அட்மிஷன் ஆர் டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு பார்ட்னர்ஷிப்ல இருக்க எல்லா அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸையும் ரீவேல்யூஷன் பண்ணுவாங்க. அன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்டிங் ரேட்டுக்கு அசட்ஸ் எல்லாம் எந்த வேல்யூல இருக்கு, லயபிலிட்டிஸ்லாம் என்ன வேல்யூல இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கான்றத மறுமதிப்பீடு செய்வாங்க, ரீவேல்யூவேட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அன்னைக்கு, அதாவது பிரணவ்ங்கிற பார்ட்னர் 1/4/2018 அன்னைக்கு ரிட்டையர் ஆறாரு. அன்னைக்கு இவங்க அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூவேட் பண்றாங்க. அப்போ பண்ணதுல ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் வந்திருக்கு அப்படின்றது சொல்றாங்க. ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஜேர்னல் என்ட்ரியும் ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டையும் ப்ரிப்பேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான சம்மு. நம்ம 11th ஸ்டாண்டர்டில் ஜேர்னல் என்ட்ரி போடுவோம், அதுலேருந்து லெட்ஜர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணுவோம் இல்லையா, என்னென்ன அக்கௌண்ட்டுக்கெலாம் லெட்ஜர் அக்கௌண்ட் பாஸ் பண்ணணும்னு அவங்க கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த அக்கௌண்ட்டுக்கெலாம் நம்ம என்ன செய்வோம், ஜேர்னல்லேருந்து லெட்ஜர் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சாப்டர்ல ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது கேட்டிருக்காங்களா? இப்போ நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் பை 18,000 rupees. நல்லா கவனிங்க, இன்க்ரீஸ்னா அதிகமாகுது. ஓகேங்களா? லேண்ட் அண்ட் பில்டிங்கோட மதிப்பு ரீவேல்யூட் பண்ணும்போது 1/4/2018 அன்னைக்கு லேண்ட் அண்ட் பில்டிங்கோட மதிப்பு உயருது. லேண்ட் அண்ட் பில்டிங்கிறது அசட் ஐட்டம். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்கோட மதிப்பு உயர்ந்ததுன்னா அசட் சொத்தோட மதிப்பும் உயருது. சொத்தோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆச்சுன்னாக்க என்ன ஃபார்மேட்டு, என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம், எப்பப்பெல்லாம் அசட் அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். ஓகேங்களா? எந்த அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம், அந்த கன்சர்ன் அசட் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். எதுனா லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட்டை டெட்டார் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ டேட் என்ன பண்ணிக்கணும், சேம் டேட் கொஸ்டின்ல கொடுத்துருக்கதே 2018 April 1 லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட் 18,000 rupees ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷனுக்கு. ரெண்டாவது, ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் மிஷினரி 15,000 rupees. ரெடியூஸ்னா குறையுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ மிஷினரியோட மதிப்பு குறையுது. மிஷினரிங்கிறது அசட் அக்கௌண்ட். ஸோ மிஷினரி மதிப்பு குறைஞ்சதுன்னா அசட்டோட மதிப்பும் குறையும். அப்போ அசட்டோட மதிப்பு குறைஞ்சதுன்னா ஆஸ் பர் த ஃபார்மேட் ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டை டெட்டார் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போ சேம் டேட் அன்னைக்கு ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுவோம். எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம், கன்சர்ன் அசட் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். இங்கே கன்சர்ன் அசட் அக்கௌண்ட் என்னது, மிஷினரி அக்கௌண்ட். ஸோ மிஷினரி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிட்டோம், 15,000 என்டர் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அடுத்தது, ப்ரொவிஷன் would also be made for outstanding expenses for 8,000 rupees. நல்லா கவனிங்க, அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ங்கிறது ஒரு செலவு அவங்களுக்கு இருக்குது. அதாவது ஒரு 20,000 ரூபாய்க்கு செலவு இருக்குன்னு வைங்களேன். அந்த கம்பெனியில் ஏதாவது பிஸ்னஸில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய எக்ஸ்பென்சஸ், ஃபர்னிச்சர் வாங்கி ஏதாவது ஒரு எக்ஸ்பென்சஸ் நடக்கும், சம்பளம் போட்டிருப்பாங்க. அப்போது ஒரு 20,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் இருக்குது பிஸ்னஸ்ல. அதில் 12,000 ரூபாய் எக்ஸ்பென்சஸை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சேலரியே வச்சுக்கலாம், சேலரியோ வேஜஸோ 12,000 ரூபாய்க்கு போட்டாங்க. 20,000 ரூபாயில 12,000 ரூபாய்க்கு என்ன பண்ணிட்டாங்க, வேஜஸோ சேலரியோ இல்லை பர்ச்சேஸோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்க. மிச்சம் எவ்வளோ இருக்கு, 20,000த்துல 12,000 போயிடுச்சுன்னா 8,000 ரூபாய் இன்னும் சம்பளம் போடலை அவங்களோட லேபருக்கு, ஒர்க்கருக்கு. ஓகேங்களா? அது பெண்டிங்ல இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங்னா பெண்டிங். அந்த எக்ஸ்பென்சஸ் 8,000 rupees எக்ஸ்பென்சஸ் பெண்டிங்ல இருந்தது ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. Provision would also be made for outstanding expenses. 20,000 ரூபாய் ஆல்ரெடி 12,000 ரூபாய்க்கு என்ன எக்ஸ்பென்சஸ் அவங்க எஸ்டிமேட் பண்ணாங்களோ அதை பண்ணிட்டாங்க. ஒரு ஒர்க்கருக்கு சம்பளம் போடுறதே இருக்கட்டுமே, பண்ணிட்டாங்க. அதுல பெண்டிங் வச்சிருந்தாங்க 8,000 rupees ஒர்க்கருக்கு சேலரி போடாம வச்சிருந்தாங்க. அதையுமே இப்ப பண்ணிட்டாங்க. அந்த சேலரி அவுட்ஸ்டாண்டிங் சேலரி 8,000 rupees ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. அப்போ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்றதே என்னது, உங்களுக்கு லயபிலிட்டி ஆயிடும். அப்போ என்ன ஆயிடுச்சு, செலவுனாலே என்னது குறையும் இல்லையா,
எக்ஸ்பென்சஸ்னாலே. அப்போ கையை விட்டு பணம் வெளில போகுது இல்லை, அப்போ உங்க கேஷ் வெளில போகுது இல்லையா, அப்போ உங்க கேஷ் குறையுது. அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் என்னும்போது உங்களுக்கு செலவு அதிகமாயிடுச்சு, எக்ஸ்பென்சஸ் என்ன ஆயிடுச்சு, அதிகமாயிடுச்சு. அப்போ எக்ஸ்பென்சஸ் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அதிகமாச்சுன்னா லயபிலிட்டி அக்கௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. அப்போ லயபிலிட்டி அக்கௌண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன ஃபார்மேட், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டை டெட்டார் பண்ணணும், டெபிட் பண்ணணும். ஓகேங்களா. அப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் 8,000 rupees டு கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். எது கன்சர்ன் லயபிலிட்டி அக்கௌண்ட், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் தான் லயபிலிட்டி அக்கௌண்ட். 8,000 rupees என்டர் பண்ணிட்டோம். உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ இங்க கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் 1, 2, 3 டிரான்சாக்ஷனையும் நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம், ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ணணும். என்ன இப்போ ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் ஜேர்னல்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் என்ன செய்ய போறோம், இப்போ நம்ம லெட்ஜர்ல போஸ்ட் பண்ண போறோம். இப்போ லெட்ஜர்ல போஸ்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஜேர்னல்லையே கொஞ்சம் ஸ்பேஸ் விடணும். ஓகேங்களா. இந்த கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் எல்லாமே பாஸ் பண்ணிட்டு, ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஜேர்னல்லையே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நீங்கள் லெட்ஜர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னாக்க இப்போ லெட்ஜர் அக்கௌண்ட்ல உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் கிடைக்குது இல்லையா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு தானே லெட்ஜர் அக்கௌண்ட் போஸ்ட் பண்றீங்க. அப்போ உங்களுக்கு லாஸோ ப்ராஃபிட்டோ கிடைக்கலாம். இப்போ ப்ராஃபிட் ஆன் ரீவேல்யூஷனோ லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டோ கிடைக்கலாம். அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் எது கிடைச்சாலும் நம்ம என்ன செய்வோம், இமிடியேட்டா ஆல் பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவோமா, டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோமா. அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ணி இங்க க்ளோஸ் பண்ற லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஜேர்னல் என்ட்ரி போஸ்ட் பண்ணணும், பாஸ் பண்ணணும். ஓகேங்களா. இங்க பேலன்ஸா வருது இல்லையா, இந்த பேலன்ஸா வர்றது ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல என்ன பேலன்ஸ் வருதோ அப்போ ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி முடிச்சதை ஜேர்னல் என்ட்ரியில் என்ன பண்ணணும், அந்த அக்கௌண்ட்டையும் கணக்குல கொண்டு வரணும். அப்போ இங்கே ஆல் பார்ட்னர்ஸ் எத்தனை பேர், ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்னா எத்தனை பார்ட்னர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வினோத், கார்த்தி, பிரணவ் 3 பார்ட்னர் இருக்காங்க. அப்போ 3 பார்ட்னரோட கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுவோம், ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் தான் இப்போ போட்டுட்டு இருக்கோம். அப்போ ரீவேல்யூஷன் இப்போ மொத்தம் 4 அக்கௌண்ட், வினோத் கேபிட்டல், கார்த்திக் கேபிட்டல், பிரணவ் கேபிட்டல். இல்லை ஏதாவது ஒரு 3 பார்ட்னர், இங்க கொடுத்துருக்கிறது 3னா 3 பார்ட்னருக்கு ப்ளஸ் ஒரு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 4 பேர். அப்போ 4 அக்கௌண்ட்டுக்கு உண்டான ஸ்பேஸை விட்டுட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜேர்னல் என்ட்ரிலேயே 4 அக்கௌண்ட்டு அடுத்த டிரான்சாக்ஷன்ல என்ட்ரு பண்ண போறோம். இப்போ 2 பார்ட்னர் இருக்கானாக்க 2 பார்ட்னர் பிளஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட், ரீவேல்யூஷன் டெபிட் வரலாம் இல்லை கிரெடிட் வரலாம், ஏதோ ஒன்று. ஓகேங்களா. அப்போ 2 பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட் பிளஸ் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதுக்கு உண்டான ஸ்பேஸ் எவ்வளோன்றத நீங்களே டிசைன் பண்ணிக்கணும், அசியூம் பண்ணிட்டு அதுக்கு ஜேர்னல் என்ட்ரியில ஸ்பேஸ் விட்டுடணும். விட்டுட்டு லெட்ஜர் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். லெட்ஜர் அக்கௌண்ட் ஃபார்மேட் என்னது, உங்களுக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு தான் லெட்ஜர் அக்கௌண்ட் போஸ்ட் பண்ண போறோம். ஓகேங்களா. டெட்டார் சைடு கிரெடிட்டார் சைடு 2 சைட்லையுமே பர்டிகுலர்ஸ் ருபீஸ்ன்றத ஃபார்மேட்டை எழுதி வச்சுக்கிறீங்க. ஓகேங்களா. இப்போ இங்க 3 டிரான்சாக்ஷனுக்கும் நம்ம ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ எங்கெங்கெல்லாம் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் வருதோ அந்த சைடு போயிட்டு ஆப்போசிட் அக்கௌண்ட் நம்ம என்ன செய்வோம், என்டர் பண்ணுவோம். இதுதான் ஃபார்மேட் இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எந்த சைடு இருக்கு, டெட்டார் சைடு இருக்கா, கிரெடிட்டார் சைடு இருக்கா, கிரெடிட்டார் சைட்ல தான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம், லெட்ஜர்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைட்ல போயிட்டு இதான் கிரெடிட் சைடு. ஓகேங்களா. பர்டிகுலர் கலர்ல ஆப்போசிட் அக்கௌண்ட்டை என்டர் பண்ணுவோம். ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல இருந்து ஆப்போசிட்ல என்ன இருக்கு, லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் 18,000 rupees. அப்போ என்ன செய்வோம், கிரெடிட்ல எப்பவுமே பைங்கிற வேர்டு தான் யூஸ் பண்ணுவோம். பை லேண்ட் அண்ட் பில்டிங் அக்கௌண்ட் 18,000 rupees என்டர் பண்ணிட்டோமா. அடுத்தது 2வது டிரான்சாக்ஷன் வாங்க. இங்க ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார்ல இருக்கா கிரெடிட்டார்ல இருக்கான்னு பாக்குறோம். டெட்டார் சைட்ல தான் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் இருக்கு. அப்போ லெட்ஜர்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடு போயிட்டு பர்டிகுலர் காலத்துல இதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் எழுதுறோம். ரீவேல்யூஷன் அக்கௌண்டோட ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது, மிஷினரி அக்கௌண்ட் 15,000 rupees. அப்போ 2ங்கிற வேர்டு வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். டெட்டார் சைட்ல 2 மிஷினரி அக்கௌண்ட் 15,000 rupees என்டர் பண்றோம். அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது டிரான்சாக்ஷன்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் எங்க வருதுன்னு பாக்குறோம். 3வது டிரான்சாக்ஷன்ல ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல இருக்கு. எந்த சைடு, டெட்டார் சைட்ல இருக்கா கிரெடிட்டார் சைட்ல இருக்கா, ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைட்ல இருக்குங்களா. அப்போ என்ன செய்யறோம், லெட்ஜர் அக்கௌண்ட்ல
ரீவால்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் சைடு போயிட்டு, இதுதான் டெட்டார் சைடு ஓகேங்களா. டெட்டார் சைடு போயிட்டு இதோட ஆப்போசிட் அக்கௌண்ட் எழுதுறோம். ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டுடைய ஆப்போசிட் அக்கௌண்ட் என்னது? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் 8000 rupees. அப்போ ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டுடைய டெட்டார் சைடு பர்டிகுலர் காலத்தில் டெட்டார் சைடில் போயிட்டு டூ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் 8000 rupeesனு என்டர் பண்ணிடுறோம். அப்போ நமக்கு மொத்தம் 3 டிரான்சாக்ஷன் கொடுத்துருந்தாங்களா கொஸ்டின்ல. 3 டிரான்சாக்ஷன் ஜேர்னல் என்ட்ரி போட்டோம். 3 டிரான்சாக்ஷனையுமே ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்? நம்ம பேலன்சிங் ஃபிகர் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபர்ஸ்ட் டோட்டல் போடுவோம். பேலன்சிங் ஃபிகர் போடுறதுக்கு முன்னாடி எப்படி டோட்டல் போடுவோம்? எந்த சைடு அதிகமான அமௌண்ட் இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல் போடுவோம். இங்க 15,000 + 8,000 எவ்வளவு? 23,000 இருக்கு. இங்க 18,000 மட்டும்தான் இருக்கு. அப்போ டெட்டார் சைடு அதிகமான அமௌண்ட் இருக்கா, கிரெடிட்டார் சைடு அதிகமான அமௌண்ட் இருக்கா? டெட்டார் சைடில் தான் அதிகமான அமௌண்ட் இருக்கு. ஸோ எந்த சைடு அதிகமான அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டை தான் நம்ம டோட்டலா போடுவோம். ஸோ டெட்டார் சைடில் 23,000 இருக்கு. அதையே நம்ம டோட்டலா டெட்டார் சைடில் எழுதிட்டு அந்த அமௌண்ட்டை கிரெடிட்டார் சைடில் சேம் ஹரிசாண்டல் லைன் இங்கே கிரெடிட்டார் சைடில் என்டர் பண்ணணும். ஒரே கோட்லேயே என்டர் பண்ணுறோம். ஸோ என்டர் பண்ணிட்டு இந்த டோட்டலுக்கு கீழே உடனே 2 கோடு கிழிக்கிறோம். டபுள் லைன் ட்ரா பண்ணுறோம். டோட்டல் கீழே அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா 2 லைன் எதுக்கு கொடுக்குதுன்னா இது டோட்டல்னு மென்ஷன் ஆகுது ஓகேங்களா. இப்போ எந்த சைடு டோட்டல் போட்டோம்? டெட்டார் சைடில் டோட்டல் போட்டோமா? ஏன்னா மதிப்பு எங்க அதிகமா இருக்கோ அந்த சைடு தான் டோட்டல் வரும். டெட்டார் சைடு டோட்டல் வந்தா கிரெடிட்டார் சைட்ல தான் பேலன்சிங் ஃபிகர் வரும். ரைட்டுங்களா? எப்படி பேலன்சிங் ஃபிகர் டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த லெஸ்ஸர் அமௌண்ட்டையும் டோட்டலையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு டிஃபரன்ஸ் பிட்வீன் அமௌண்ட் கிடைச்சிடும். அப்போ 23,000ல 18,000 கழிச்சோம்னா 5,000 கிடைக்குதுங்களா? இதுதான் என்னது? பேலன்சிங் ஃபிகர். அப்போ நல்லா கவனிங்க. டெட்டார் சைட்ல டோட்டல் கிடைச்சதுன்னா கிரெடிட்டார் சைட்ல தான் பேலன்ஸ் கிடைக்கும். டெட்டார் சைட்ல டோட்டல் கிடைச்சதுன்னா கிரெடிட்டார் சைட்ல தான் உங்களுக்கு லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் கிடைக்கும். அப்போ இந்த 5,000 என்னது? லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். புரியுதுங்களா? இந்த 5,000 என்னது? லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இப்போ ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆயிட்டாரு. அப்போ அவங்களுடைய பிஸ்னஸ்ல இருக்க அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸை ரீவேல்யூட் பண்ணதுல என்ன கிடைச்சிருக்கு? லாஸ் கிடைச்சிருக்கு. 5,000 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இப்போ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல லாபம் கிடைச்சாலும் நஷ்டம் கிடைச்சாலும் எல்லா பார்ட்னர்ஸும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். லாபம் வந்தாலும் அந்தந்த பார்ட்னருடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்கணும். நஷ்டம் கிடைச்சாலும் இருக்கிற பார்ட்னர்ஸ்க்கு எல்லா பார்ட்னருடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அந்த நஷ்டத்தை அவங்களுடைய ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துடணும். இங்க 5,000 rupees நஷ்டம் வந்திருக்கு ஓகேங்களா. அப்போ ஆல் பார்ட்னர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வினோத், கார்த்தி, பிரணவ் இவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்றோம். ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு? 2:2:1. 2:2:1 என்ன அர்த்தம்? 2 + 2 + 1 எவ்வளோ கிடைக்குது? 5. அப்போ 2/5 வினோத்துக்கும் 2/5 கார்த்திக்கும் 1/5 யாருக்கு? பிரணவுக்கும் இந்த 5,000 rupees லாஸை அவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்றோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5,000 rupees லாஸ் என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வினோத்தோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ? வினோத்துக்கு 2/5. அப்போ இப்போ கால்குலேட் பண்ணுறோம் எவ்வளோ வருதுன்னு. 1/5 is 5 போயிடுச்சுங்களா. மிச்சம் 30 இங்கே வந்துடுது. இப்போ 1000 × 2 எவ்வளவு? 2,000 rupees வினோத்தோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும். இங்கே 5,000 × 2/5னா சேம் அதே 2,000 தான் கிடைக்கும். கார்த்தியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 2,000 ரூபா லாஸை கார்த்தியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதே போல் 1/5 is 5 வருது. 3 0 இங்கே போட்டுட்டோம். 5,000 × 1 எவ்வளோ கிடைக்குது? 1,000 rupees வருதுங்களா. ஸோ அந்த 5,000 rupees லாஸ்ல பிரணவோடையது ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 1/5 பார்த்தீங்கன்னா பிரணவுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 1,000 rupees டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ அதை இங்கே நம்ம பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஸோ வினோதோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 2,000 rupeesம் கார்த்தியோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 2,000 rupeesம் பிரணவோட கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு 1,000 rupeesம் என்ன பண்ணிட்டோம்? இந்த 5,000 rupeesை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். 5,000 rupees லாஸை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்டுக்கு லெட்ஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். இப்போ இந்த 5,000 rupees எங்க கிடைச்சிருக்கு உங்களுக்கு? ரீவேல்யூஷன் அக்கௌண்ட்ல கிரெடிட்டார் சைட்ல 5,000 rupees பேலன்ஸ் வந்ததுங்களா. இந்த 5,000 rupees ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு
சாரி ஆல் பார்ட்னர்ஸோடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோமா அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோக்கு. ஸோ ரீவால்யூஷன் அக்கௌண்ட் கிரெடிட் சைடில் உங்களுக்கு லாஸ் 5,000 rupees கிடைச்சதுனால ஜேர்னல் என்ட்ரியில் ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டை 5,000 rupees கிரெடிட் பண்ணணும். ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? ரீவால்யூஷன் அக்கௌண்ட்டோட இது கிரெடிட் சைடில் தான் உங்களுக்கு 5,000 rupees கிடைச்சிருக்கு. ரைட்டுங்களா? பேலன்ஸு. அப்போ ஜேர்னல் என்ட்ரியில் ரீவால்யூஷன் அக்கௌண்ட் என்ன பண்ணிடணும், 5,000 rupees கிரெடிட் பண்ணிட்டு இந்த 5,000 rupees என்ன பண்ணிட்டோம், ஆல் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே டெட்டார் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ வினோத்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 2,000 rupees, கார்த்திஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 2,000 rupees, பிரணோஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் 1,000 rupees டு ரீவால்யூஷன் அக்கௌண்ட் 5,000 rupeesன்னு ஜேர்னல் என்ட்ரி நம்ம ஸ்பேஸ் விட்டுருந்தோம் இல்லையா, அதுக்கு இப்போ பாஸ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இப்போ கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஜேர்னலும் லெட்ஜரும் பாஸ் பண்ணிட்டோம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, டேக் கேர்.